பிரசங்கிச்ச உடனே அவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இருதயத்துல அவ்வளவு குத்தப்பட்டுருச்சான். இருதயத்துல பேதுரு பிரசங்கம் பண்றதை பார்த்த உடனே, ஐயோ பேதுரு இப்படி பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை, அதான் நான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவி வருவார் என்றால் அவனுடைய நாவுகளிலிருந்து அனாவசியமான வார்த்தைகள் போய் கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு போகும் பொழுது எதிர்த்தாப்புல உள்ளவனுக்கு இருதயம் குத்தப்படும். அவன் எந்த பாவத்துல இருக்கிறானோ, ஐயோ நான் இந்த பாவத்துல இருக்கிறேனுங்கிறது குத்தப்பட்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம இடத்துல கேட்பான். நான் என்ன செய்யணும், நான் கர்த்தருடைய வார்த்தை நான் முழுசா ஏற்றுக்கொள்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறாரு, எல்லாரும் மனம் திரும்புங்க. முதல்ல மனம் திரும்புங்க. நான் உங்களை பாவத்துல இன்னைக்கு பாவத்தோட கொண்டு வச்சு தொட்டிக்குள்ள முக்கி எடுக்கிற ஊழியக்காரர்கள் அநேகரா இருக்கிறார்கள். தேவன் அப்படி சொல்லல. நல்ல பாக்க போடுவாங்க, நல்ல வெத்திலை போடுவாங்க, நல்ல பீடி சிகரெட்டு குடிப்பாங்க, நல்ல சபைக்குள்ள வந்துட்டு ஒருத்தனுடைய மனைவியை பார்த்து இச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட அருவறுப்புகளை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு போய் ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா தொட்டிக்குள்ள போய் முக்கி விட்டுறாரு. சிலவங்க விக்கிரகாராதனை செஞ்சு கொண்டு இருப்பார்கள். அவர்களை மனம் திரும்புன்னு போதிக்க மாட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்க கேட்டுவிட்டாங்க, அதனால நாங்க முக்கி விட்டுறணும். அப்படி இருக்கா வேதவசனம்? அவர்களுக்கு உபதேசிக்கணும். நீங்க மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறீங்களா? பொல்லாத பாவம், உலகத்தின் பாவ இச்சைகளிலிருந்து வெளியே வர நீங்க விருப்பமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு, நான் ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு நாள் ஆவியானவர் வார்த்தை கொடுப்பாராக, நான் அதை கொடுக்கிறேன்.